அஸ்ஸலாமு அலைக்கும் டு எவ்ரிவான். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேக் ரெசிபியோடு தான் உங்களை மீட் பண்ணி போகிறேன். இது என்னடா ஒரு புக்கோடு நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இது என்னோடய ரெசிபி புக். இந்த புக்கில் நார்மலி நம்ம யூடியூப்பில் எங்கேயும் பார்க்க முடியாத ஜெனரேஷனாக எங்களோட ஊரில் செய்கிற நிறைய ரெசிபீஸ் நான் வச்சுருப்பேன். அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரவா டேட்ஸ் கேக். ரவா டேட்ஸ் கேக் செய்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் டே நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிடணும். இதில் 250 கிராம் ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதை இருந்தாலும் நோ ப்ராப்ளம். 250 கிராம் ரவை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடர் தேவைப்படும். அதோட 250 கிராம் ரவைனா நமக்கு 1/2 kg டேட்ஸ் தேவைப்படும். அதோட 250 கிராம் பட்டர், சால்ட்டட் அன்சால்ட்டட் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 kg டேட்ஸுக்கு நீங்கள் டேட்ஸ் கேக் செய்ய போகிறீங்கன்னா மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரவை, பட்டர், அப்புறம் சுகர், இது எல்லாமே 250 கிராம் எடுக்கணும், ஹாஃபாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ரவையில் நான் மெல்ட் பண்ணி வச்சுக்கிற பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் டேட்ஸில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து, அதில் இருக்கிற சீட்ஸ், மேலே இருக்கிற துவரை எல்லாத்தையும் எடுத்து நான் டேட்ஸையும் ரெடி பண்ணிக்க போகிறேன். எனக்கிட்ட 1 kg டேட்ஸ் பேக்கெட் ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அதை ஹாஃப் எடுக்கிறேன், 500 கிராம். டேட்ஸ் ரெடி, சீட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் டீ பவுடரில் நல்லா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம டீயோட சாயத்தை எடுத்துக்கொள்ளணும். அந்த சாயத்தை வடிகட்டி அப்படியே நம்ம ஆல்ரெடி சீட்ஸ் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிற டேட்ஸில் ஊற்றி அதையும் ஓவர் நைட் ஊற வச்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ரவையை பட்டர் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டேன். அதை மாதிரி இப்போ டேட்ஸுக்குள்ளேயும் டீ சாயத்தை வச்சு அதையும் ஊற வச்சுக்க போகிறோம் ஓவர் நைட். ஓகே, டேட்ஸ் கேக் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நமக்கு 500 கிராம் டேட்ஸ் எடுத்தோன்னா நமக்கு ஒரு 6 எக்ஸ் தேவைப்படும். பெரிய எக்ஸாக ஒரு 6 எக் தேவைப்படும். என்கிட்ட குட்டி எக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் 7 எக் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் 250 கிராம் சுகர். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி, அதாவது ஐசிங் சுகர் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னா பெட்டர். இல்லை இப்படித்தான் நீங்கள் போட விருப்பம்னா அதுவும் ஓகே. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சம் எசன்ஸ் தேவைப்படும். இதில் நான் வெனிலா எசன்ஸ், ஆல்மண்ட் எசன்ஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரி எசன்ஸும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஸ்மெல் வர எசன்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்மெல்லெல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸை செப்பரேட் பண்ண போகிறேன். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் 6 எக்ஸ் எடுக்கணும்னு. 6 எக்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லா எக்ஸ்டையும், அதாவது 6 எக்ஸ்டையும் எக் யோக் உண்டாகவும், மற்ற 2 எக் ஒயிட்டும் 4 எக் ஒயிட்டும் செப்பரேட்டாகவும் நம்ம எடுக்கணும். அதாவது எக் யோக் 6, எக் ஒயிட் 2 மட்டும்தான் நமக்கு தேவை. மற்ற 4 எக் ஒயிட்டையும் நம்ம செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இதில் பாருங்கள், இதில் 6 எக் யோக் இருக்குது, 2 எக் ஒயிட்ஸ் இருக்குது, இதில் 4 எக் ஒயிட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 6 எக் ஒயிட்ஸ். இப்போ இந்த 4 எக் ஒயிட் நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நம்ம செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஆம்லெட் ஏதாச்சும் போட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி ஏதாச்சும் மேக் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இந்த 6 எக் யோக் அண்ட் 2 எக் ஒயிட். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த சுகரை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பெரிய பேனில் 6 எக் ஒயிட்ஸையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அது அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் திக்காக மாறும். அது வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் எக் வந்ததும் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கிற 250 கிராம் சுகரையும் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
ஒரே அடி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, பர்ஃபெக்ட். இதை மாதிரி பட்டரியாக நம்மளோட பேட்டர் வரணும், அப்படி க்ரீமியாக வந்திருக்கணும். அப்போ அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்மளோட எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் தெரியல. நான் வந்து இப்படி மூடியில் தான் போடுவேன். ஒரு ஃபுல் மூடி ஃபுல்லாக, ஒரு லிட் ஃபுல்லாக வெனிலா எசன்ஸ், அப்புறம் ஆல்மண்ட் எசன்ஸ் அண்ட் ஸ்ட்ராபெரி எசன்ஸ், இது ரெண்டையும் ஹாஃபுக்கு எடுத்துக்கோங்க. ஹாஃப் மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பியும் ஒருக்கா லைட்டாக ஒரு 2 மினிட்ஸுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பட்டர் ரெடி. இப்போ நம்ம ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்சுருந்த 2 இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஒரே அடியாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபர்ஸ்ட் நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் டேட்ஸை நான் ஆட் பண்ணி அதை லைட்டாக பீட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப எல்லாம் இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ்ட் மாதிரி பீட். அப்புறம் திருப்பி ஹாஃப் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல், அதாவது பீட்டர் யூஸ் பண்ணாமல் ஃப்ளிப் பண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட்ஸ் ரியலி பெட்டர். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், டேட்ஸ் கேக்கில் வந்து ரொம்ப மெஷியாக, ரொம்ப க்ரீமி ஆக்கிடுவாங்க டேட்ஸை. டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் அந்த டேட்ஸ் கேக்கில் டேஸ்ட்டே பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஊற வச்சுருந்த பட்டர் ரவை மிக்சர் அதையும் சேர்த்து ஃப்ளிப் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ஒரு 90% ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கிற 2 எக் ஒயிட்ஸ் இருக்கும்ல, அந்த 2 எக் ஒயிட்ஸையும் நல்லா பீட்டரால் பீட் பண்ணி ஃபோமி ஆக்கிக்கோங்க. அந்த லிக்விட் தன்மையே இல்லாமல், அந்த தண்ணி தன்மையே இல்லாமல் அப்படியே ஃபோம் ஆகி வரணும். இங்கே பாருங்கள், இப்படி ஃபோம் ஆகி வரணும். இப்படி ஃபோம் ஆகி வந்தோடனே அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கேக் பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பட்டர், சுகர், எக் எல்லாம் போட்டு பீட் பண்ணிக்கலாம், அடித்து கொள்ளலாம். பட் எப்போ நம்ம மாவோ இல்லாட்டி ரவையோ ஆட் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் மேக்ஸிமம் நம்ம ஃப்ளிப் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். நம்ம எப்பயுமே ஃப்ளிப் பண்ணோன்னா அந்த கேக் அடையுண்டு சொல்லுவாங்க, சாஃப்டாக இல்லாமல் ஒரு அடைஞ்ச தன்மையுண்டு வராமல் இருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. பெட்டர் ரெடி. இப்போ அதுக்கு ஒரு கப் மாதிரி கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக உடைச்ச கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் ப்ளம்ஸ். அதோட நான் கொஞ்சம் கைப்பிடி அளவு டேட்ஸ் எடுத்து அதை சின்ன சின்னதாக பிச்சு அதையும் உள்ளே போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்ட டேட்ஸ் எல்லாம் பெட்டரோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ சின்ன சின்ன துண்டாக போடும்போது கேக் கடிச்சு தின்னும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே பட்டர் போட்டு நான் வந்து பேனை ரெடி பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, என் டீக்கிற பேட்டரில் எக்ஸாக்ட் ஹாஃப் நான் இதில் ஊற்றி பேக் பண்ண போகிறேன். பேலன்ஸை செகண்ட் டைம் நம்ம வைக்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக இப்போ ரெடி பண்ணியாச்சு. லைட்டாக இவனாக இப்படி தட்டி விட்டோன்னா எல்லா இடத்துலையும் இவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும். ஓகே, அவனில் வைக்க போகிறோம். ஹீட் 180, மேலே கீழே பேக் ஆகிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக டைமரை ஒரு 40 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது ஏர்லியாகவும் பேக் ஆகிரும். ஸோ இடைக்கிட அவனை ஓப்பன் பண்ணி செக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, என்னோட கேக் வந்து ஒரு 30 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. அது பேக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக் எடுத்து நடுவால் இப்படி குத்தி பார்க்கணும். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி ரவா டேட்ஸ் கேக் ரெடி. நிறைய பேர் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரில் தான் டேட்ஸ் கேக் செஞ்சு நான் பார்த்துருக்கேன். இது ரவையில் செய்கிறது. ஸோ எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல். ஏதாவது செலிப்ரேஷன் தான் கட்டாயமாக நாங்கள் இது பண்ணுவோம்.
ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. Let's together explore and capture the moments. Thank you.